முழுவதுமாக புரோக்கராக மத்திய அரசில் செயல்பட்ட ஒரே நபர் நாராயணசாமி. அடித்து பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் வந்து ஒன்றாம் நம்பர் புரோக்கர். யாருக்கு? சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் புரோக்கராக செயல்பட்டவர் தான் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நாராயணசாமி. அவர் புதுச்சேரியுடைய வளர்ச்சியை முழுவதுமாக குட்டிச்சவர் ஆக்கியவர் நாராயணசாமி. அவர் ஏற்கின்ற இயக்கத்தினுடைய தலைவரிடமே, உங்க எல்லாரும் தெரியும், அவர் இருந்த இயக்கத்தினுடைய தலைவரிடமே பொய்யான தகவலை புதுச்சேரியிலே, அதை நீங்கள் வேற எங்கேயும் வெளியில் சென்று பார்க்கலாம், ஒரு மீனவர் கிராமத்தில் அந்த அரசுக்கு எதிர்ப்பா இவருக்கு எதிர்ப்பா ஒரு மகளிர் பெண் வந்து குறை சொல்கின்ற பொழுது அதை தவறாக சித்தரிக்கக்கூடியவர் தான் நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி. நாங்கள் என்னுடைய வாழ்நாளில் இந்த அமைச்சராக இந்த சபாநாயகராக பொறுப்பதிலிருந்து ஒரே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவர் நிரூபிச்சுட்டாருன்னா இன்னைக்கு நான் பதிவிடுகிறேன். அவர் தேர்தலே நிற்காத புறக்கணிக்கிறேன். அவர் ரெடியான்னு கேட்டு சவாலோட சொல்லுங்கள். நான் அவருக்கு ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அவருக்கு தைரியம் திராணி இருந்தால் என் நேற்று அவர் சொந்த ஒரு பொண்ணை வைப்போம், திருப்பணிக்க சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். ஒரு மத்திய அமைச்சர் 2 முறை மத்திய அமைச்சராக இருந்தார், ஒரு முறை மாநில முதலமைச்சராக இருந்தார். நான் தயார். அவர் தயாரா? ரெடியார். அவர் கேட்டால் என் வந்து சிஷி நாடுகள் அவருக்கு தேவையில்லை. அவரே அதற்கு நான் தயாராக இருக்கேன் போது அவர் யார் புரோக்கராக செயல்படணும்? மத்திய அரசில் இருக்கின்ற அத்தனை துறை அத்தனை அமைச்சர்கள் பெருமக்களுக்கும் அப்போ இருந்து எல்லா அமைச்சர்களுக்கும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரியும். சோனியா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அப்பழுக்கற்ற பிரதமர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரை பற்றி யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது. அவங்ககிட்ட பணி செஞ்சது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அவங்ககிட்ட இருந்து சோனியா காந்தி அம்மாக்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கினேன். தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங்கிட்ட இருந்து நிர்வாகத்தை கற்றுக்கினேன். நான் வந்து புரோக்கராக இருந்தால் அன்னை சோனியா காந்தியும் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங்கிட்டு நான் பணிபுரிஞ்சு இருக்க முடியாது. நான் வந்து மத்திய அமைச்சராக இருந்தேன், புதுச்சேரி மாநில முதலமைச்சராக இருந்தேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். என் மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கேன். மரியாதைக்குரிய சபாநாயகர் ஏம்பலம் செல்வா அவர்களை பற்றி புதுச்சேரி மாநில மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் யாரு, சார் எந்த தொகுதியில் நான் நிற்கிறேன்னு நான் தான் முடிவு பண்ணேன். ஏம்பலம் செல்வம் முடிவு பண்ணுறது இல்லை. அவர் இருவார் ஏம்பலம் செல்வம் வந்து முடிவு பண்ணுறது அவர் கிடையாது. எந்த தொழில் நான் நிற்க நான் தான் முடிவு பண்ணேன். இவர் அங்கே வந்து நில்லு இங்கே வந்து நில்லான்னு சொன்னால் இது ஏற்றுவாங்களா யாராவது? அவர் ஏம்பலம் செல்வத்தினுடைய தரம் என்னன்னு புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியும்.